மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சமீபத்துல ரிலீஸ் ஆன சாயாவனம் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சாயாவனம்னு சொல்லக்கூடிய காட்டு பகுதிக்கு புதுசா கல்யாணம் ஆன ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கூட வராங்க. அதுக்கப்புறம் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பாட்டியம்மா பாதுகாப்புல விட்டுட்டு ஹஸ்பண்ட் போறான். ஆனா போனவ 3 வருஷத்துக்கு மேல ஆகியும் திரும்ப வரல. இந்த சூழ்நிலை தான் பில்னா இவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி உள்ள வரான். அதுக்கப்புறம் கூட இருந்த பாட்டியை கொண்டுட்டு ஹீரோயின் கிட்ட நெருக்கமா பழகுறான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது என்ன, ஏன் அவன் இப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லே சாயாவனம்னு சொல்லக்கூடிய காட்டுக்கு புதுசா கல்யாணம் ஆன ஒரு ஜோடி ஒன்று வராங்க. அதுல அந்த மனைவி தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சீதா. இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்க ஒரு பாட்டியம்மாவை பார்க்க தான் இவங்க 2 பேரும் வராங்க. ஏன்னா அவங்க தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ரிலேஷன். வந்த நைட்டு 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்க. அடுத்து ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை மட்டும் அந்த பாட்டியம்மா பாதுகாப்புல விட்டுட்டு போவான். அவனை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவ காத்துட்டு இருக்க. இப்படியே 3 வருஷம் ஓடுது. ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. ஹீரோயினும் அந்த பாட்டி கூடவே தன்னோட ஹஸ்பண்டை நினைச்சுக்கிட்டே தனியா இருக்கா. அதே காட்டுல இருக்க ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு பொண்ணு கிட்ட எப்பவும் தப்பா நடந்துப்பான். அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாவே பிடிக்காது. இதனால ஹீரோயினுக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசரை சுத்தமாவே பிடிக்காது. இருந்தாலும் அவன் ஹீரோயின் மேல ஒரு கண்ணு ஒன்று வைக்கிறான். அதே காட்டுல சுருளின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் காட்டுல ஒரு பாம்பை பிடிச்சி அதை தன்னை கடிக்க வச்சு பாட்டியம்மா கிட்ட உதவிக்குன்னு வரான். அவங்களும் இவனை காப்பாத்துறாங்க. ஆனா அவன் வந்த நேரத்துல இருந்து ஹீரோயினை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவளுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு. இப்படியே அந்த பாட்டியம்மா கிட்ட இந்த சூரிய நல்லா பழகவே ஆரம்பிக்கிறான். ஆனா அது ஹீரோயினுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஒரு நாள் ஹீரோயின் இல்லாத நேரம் வீட்டுக்குள்ள எதையோ தேடுறான். அந்த டைம் ஹீரோயின் வர அவங்க பயந்து வெளியே போக கரெக்டா அங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து தப்பா பேசி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க. அப்ப இந்த சுருளிக்கும் ஆபீசருக்கும் நடந்த சண்டையில ஆபீசர் சுருளிய நல்லா அடிச்சு போறான். இப்ப ஹீரோயின் கிட்டையும் அவன் நெருங்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி யாருக்கும் தெரியாம சுருளி அந்த ஆபீசர் அடிச்சு கைய கால கட்டி போறான். இன்னொரு பக்கம் பாட்டியம்மா காட்டுக்குள்ள மூலிகை பறிக்க போறாங்க. அப்போ அங்க வந்த சுருளி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஏதோ இவன் கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டதா சொல்றான். அதுக்கு பழிவாங்கத்தான் அவன் அங்க வந்திருக்கதாவும் சொல்லிட்டு அவங்கள மலை மேல இருந்து தள்ளி விட்டு கொல்லவும் செய்யறான். இப்படி பாதுகாப்புக்கு இருந்த பாட்டியை கொண்டுட்டு இவன் ஹீரோயினுக்கு பாதுகாப்பா மாறுறான். ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க ஹீரோயின் அவனை அருவாளால வெட்டிடுறான். அதுக்கப்புறம் மனசு கேட்காம அவனை காப்பாத்துறாங்க. அப்போவும் அவன் ஹீரோயின் கிட்ட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிக்கிறான். இதுல ஹீரோயின் மயங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். விட்டுட்டு போன புருஷனுக்காக காத்திருக்காம இவனை கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இவங்க இருக்க வீட்டுக்கு வந்து சூரிய தேட ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் சூரிய வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறான். கோவத்தோட போன அந்த ஆபீசர் எப்பவும் போய் டார்ச்சர் பண்ற அந்த பொண்ணு போய் டார்ச்சர் பண்ண கோவத்துல அவ புருஷன் சண்டைக்கு வர இந்த கலவரத்துல அந்த பொண்ணை ஆபீசர் கொண்டுடுறான். இந்த சுருளிக்கும் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனைனா, சுருளி ஒரு திருட. ஒரு நாள் இவன் திருடிட்டு வரும்போது இவனை அடிச்சு போட்டுட்டு நகையை ஹீரோயினோட ஹஸ்பண்ட் திருடிக்கு போறான். அதுக்கு பழிவாங்கத்தான் இவன் இங்க வந்து ஹீரோயினை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு பயங்கரமா கோவப்படுறான். அதே மாதிரி சுருளிக்கும் இவன் இங்க வந்த விஷயம் தெரிஞ்சு தேடும்போது தான் அங்க ஆபீசர் வந்து இவனை சுட போற அந்த டைம் அங்க இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஆபீசரை கொண்டுட்டு சுருளியை காப்பாத்தான். அங்க ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அதே டைம் அங்க சூரிய வந்து உண்மையை ஃபுல்லா சொல்றான். இதுல ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்புறம் 2 பேருக்குள்ளேயே பயங்கரமா சண்டை நடக்குது. சுருளி ஹீரோயினோட ஹஸ்பண்டை கொன்னுட்டு பேக்கை திறந்து பார்த்தா அதுல நகை இல்லை. அதனால வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் நகை இருக்க பேக்கை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் ஆர்வத்துல தொடர்ந்து பாக்குறாங்க. அதுல நகை இல்லை, பாம்பு இருக்கு. அதை இவனை கடிச்சு விஷம் ஏறி சுருளியும் அங்கேயே செத்து போறான். ஹீரோயின் இப்படியே அந்த காட்டுக்கே ராணியா மாறுற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னோட விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.